ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரேமாஸ் கிண்ணரி. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது வந்து ஒரு ஹோம்மேடு கேர்டு எப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு தயிர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து நிறைய துபாயில் இருக்கிறவங்க எனக்கு வந்து வீட்டில் வந்து தயிர் உரைய மாட்டேங்குது சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எனக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இது வந்து பர்டிகுலராக துபாயில் வந்து எப்படி வந்து தயிர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ குயிக்காக நான் வந்து என்ன பால் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் நான் வந்து இன்ட்ரோ உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் தயிர் உர ஊற்றுறதுக்கு இது அல்ரவாபி டபுள் க்ரீம் மில்க் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பற்றி. ஸோ தயிர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். தயிர் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1 லிட்டர் மில்க் வந்து இந்த பேனில் ஊற்றிக்கிறேன். மில்கை நல்லா பாயில் பண்ணுவோம். இனிஷியலாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மில்கை பாயில் பண்ணுவோம். ஒரு கரண்டி வச்சு இந்த பாலை வந்து பொங்கி வரும்போதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டே இருப்போம். பால் இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து லோ ஃப்ளேமில் திருப்பி மாற்றிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மறுபடியும் பாயில் பண்ணுவோம். பால் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பால் கொஞ்சம் நேரம் பால் ரொம்ப கொதிக்கிற பாலில் நம்ம உர ஊற்றினா தயிர் உரையாது, பால் வந்து திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இதுல தான் நம்ம வந்து இந்த தயிர் வந்து உர ஊற்ற முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், பால் வந்து லுக் வார்மில் இருக்குது. இந்த பாலுக்கு மேலே ஒரு ஆடை வந்திருக்கு, மலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பால் ஆடையை வந்து நான் இதை ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் பால் காய்ச்சும் போது மேலே இருக்கிற இந்த பால் ஆடையை நான் எடுத்து வச்சுருவேன். இதை மெல்ட் பண்ணி நான் அதுக்கப்புறமா கீ பண்ணுவேன். இந்த பால் வந்து இப்போ வார்மாக இருக்குது. இப்போ வந்து நான் தயிர் சேர்க்க போகிறேன் அதில். ஓகே, தயிர் ரொம்ப நம்ம என்ன தயிர் சேர்க்குறோமோ அது ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்த ஹோம்மேட் தயிர் வந்து நல்லா திக்கான தயிராக இருந்தால் அதை சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடை தயிராக இருந்தாலும் அதை வந்து சேர்த்துக்குங்க. மேக் ஷூர் அது வந்து நல்ல திக்கான தயிராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம அடுத்த செட் பண்ணுற தயிரும் நல்லா திக்காக வரும். ஸோ இப்போ நான் அந்த திக்கான தயிரை வந்து பாலில் சேர்த்துட்றேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தயிர் வந்து இந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ வந்து நைட் வந்து நான் இதை தயிர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். மறுநாள் காலையில் மத்தியானம் 12 மணி வரைக்கும் இது செட் ஆகலை. 12 மணிக்கு அப்புறம் தான் வந்து தயிர் வந்து செட் ஆகிருந்தது. நான் இந்த தயிர் செட்டான தயிரை திருப்பி வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். 12 to 15 hours ஆச்சு இந்த தயிர் செட் ஆகிறதுக்கு. நான் இப்போ இதை ஒரு பவுலில் மாத்திரேன். பாருங்கள் தயிர் எப்படி இருக்குன்னு. ஸோ தயிர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபியூ டிப்ஸ் என்னன்னாக்க, நம்ம உர ஊற்றுற தயிர் வந்து நல்ல தயிராக இருக்கணும், அதாவது திக்கான தயிராக இருக்கணும். ரெண்டாவது நம்ம வந்து வார்ம் மில்கில் உர ஊற்றணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டபுள் க்ரீம் மில்க் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள் க்ரீம் மில்கில் தயிர் வந்து நல்லாவே செட் ஆகும். அகெயின் இந்த செட் ஆகிற டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். எனக்கு 15 hours ஆச்சு. என்னோட ரூம் டெம்பரேச்சரில் 15 hours ஆச்சு. கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு வந்து வீட்லேயே நம்ம வந்து எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் அடுத்த வீடியோவில் எப்படி வந்து கீ ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.